குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுகவில் வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 6 பேர் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, சி. வி. சண்முகம், கே. சி. வீரமணி போன்ற சிலர் கட்சிக்குள் இருந்தபடியே பழனிசாமிக்கு எதிராக செயல்படுகின்றனர். இதனால் பழனிசாமியும் அவரை சுற்றியுள்ள நெருக்கமானவர்களும் மாஜிக்கள் மீது கடும் கோபத்தில் உள்ளனர். மாஜிக்களை பழிவாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தபோது அவர்களின் துறைகளில் நடந்த முறைகேடு பற்றிய ஆவணங்களை அப்போது முதல்வராக இருந்த பழனிசாமி சேகரித்து வைத்துள்ளார். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவரது தோழி சசிகலா சேகரித்து வைத்த கோப்புகளும் பழனிசாமி முதல்வராக இருந்தபோது பழனிசாமி வசம் வந்தன. இவற்றில் அதிமுக மாஜிக்களின் அந்தரங்க விஷயங்களும் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து ஆதாரங்களும் பினாமி விவரங்களும் இருக்கின்றன. குறிப்பாக தாவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கருக்கு எதிரான பல ஆதாரங்கள் பழனிசாமியிடம் உள்ளன. தற்போது முதல்வர் விஜய் மீதும் தாவேகா தலைவர் மீதும் டெல்லி பாஜக தலைவர்கள் மென்மையான போக்கை கடைபிடித்து வருகின்றனர். ஆனால் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் விஜய் ஆட்சி நடத்துவதை டெல்லி விரும்பாது. அதே சமயத்தில் தாவேகா மீது டெல்லி நிச்சயமாக பாயும். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த பழனிசாமி திட்டமிடுகிறார். அதிமுகவில் இருந்து விலகி தனக்கு எதிராக செயல்படும் மாஜிக்கள் மற்றும் கட்சிக்குள் குடைச்சல் தரும் மாஜிக்கள் ஆகியோரை கட்டுப்படுத்த தன் வசமுள்ள ஆவணங்களை டெல்லி பாஜக தலைவர்களுக்கு அனுப்ப பழனிசாமி முடிவு செய்துள்ளார். சில சமூக ஆர்வலர்கள் வாயிலாக அதிமுக மாஜிக்களுக்கு எதிராக ஊழல் வழக்குகளை தொடரவும் திட்டமிடுகிறார். தன் வசம் இருக்கும் அஸ்திரத்தை ஏவ பழனிசாமி தயாராகி வருவது மாஜிக்களை நிச்சயம் கடுமையாகவே பாதிக்கும். அதே நேரம் சொந்த கட்சியினர் மீதே இப்படி செய்யக்கூடாது. அவர்கள் சிக்கினால் அதிமுகவுக்கு தான் மக்கள் மத்தியில் கெட்ட பெயர் ஏற்படும் என அவருக்கு நெருக்கமான சிலர் தடை போடுகின்றனர்.